ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் த்ரோ தமிழ், நம்ம தமிழ் வழியாக இங்கிலீஷ் பேச போகிறோம். ஓகேங்களா? இங்கிலீஷ் கற்றுக்கொள்ள போகிறோம், எப்படி பேசணுன்றதை கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ நிறைய பேருக்கு நம்ம சரளமாக தமிழ் பேசுவோம், ஆனால் இங்கிலீஷில் பேசணுன்னாவே நம்மளுக்கு ஒரு தயக்கமாக இருக்கும், யாராவது சிரிச்சிருவாங்களோன்ற பயமாக இருக்கும். இதுக்காகவே நம்ம இங்கிலீஷில் ஒரு வேர்ட் கூட பேசுறதுக்கு தயங்குவோம். அது சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வேர்டிங்ஸ்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த பயம் போயிடும். சரிங்களா? நம்ம வீட்டு சேனலில் எப்பயுமே ஒரு 5 சென்டென்ஸ் தான், சின்ன சின்னதாக நம்ம வழக்கமாக பேசுகிற சொற்களுக்கு தான் நம்ம இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்றத கற்றுட்ருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீ நல்லா தூங்குன. நேற்று நான் பார்த்தேன், நீ ரொம்ப நல்லா தூங்குன. இதை நம்ம வீட்டில் சகஜமாக சொல்லுவோம், நல்லா தூங்குனதானே நீ நேற்று அப்படின்றது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ, நீ அப்படின்னா யூ, தூங்குன அப்படின்னா இறந்த காலத்தில், அப்போ எப்பயோ தூங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். இறந்த காலத்தில் நடந்த விஷயத்துக்கு நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இறந்த காலத்தில், அதாவது பாஸ்ட் வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸ்லெப்ட். ஓகேங்களா? ஸ்லீப்னா தூங்கிட்டு இருக்க, இப்போ தூங்குறதுனா இன்னைக்கு தூங்குறேன், இப்போ தூங்குறேன் அப்படின்னா ஸ்லீப் சொல்லுவோம். இதை எப்பயோ தூங்கி முடிச்சிட்டேன் அப்படின்னா ஸ்லெப்ட். ஓகேங்களா? நல்லா அப்படின்றதுக்கு வெல், யூ ஸ்லெப்ட் வெல். ஓகேங்களா? நம்ம ஒரு சென்டென்ஸு அப்படின்னோடனே ஃபுல்லாக அதை அப்படியே இங்கிலீஷில் பேசணும்னு நம்ம எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஒரு வேர்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். அப்போது நம்ம இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒரு சென்டென்ஸாக நம்மளுக்கு மேக் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். நீயும் போய் தூங்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸில் 3 வேர்டு இருக்கு. ஓகேங்களா? நீயும் போய் தூங்கு அப்படின்றதுக்கு, இப்போ நீயும் போய் சேர்ந்து, அப்போ நீயும் அப்படின்றதுக்கு யூ டூ. ஓகேங்களா? இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, நீயும் அப்படின்னா யூ டூ. போ அப்படின்றதுக்கு கோ. தூங்கு, கோ அண்ட் ஸ்லீப். ஓகேங்களா? நீயும் போய் தூங்கு, யூ டூ கோ அண்ட் ஸ்லீப். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஈஸியாக நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம், அதாவது இங்கிலீஷ் பேசிடலாம். நான் இப்பதான் வெளியில வந்தேன். இதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்படின்றதுக்கு ஐ. ஓகேங்களா? இப்போதான் அப்படின்றதுக்கு ஜஸ்ட். இப்போதான் வெளியே வந்தேன் அப்படின்றத சொல்லுவோம்ல, ஜஸ்ட். வெளியே வந்தேன் அப்படின்னா வந்துட்டேன், ஆல்ரெடி வெளியே வந்துட்டேன்னா அப்போ இறந்த காலம் ஆயிடுச்சு. நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா, வர்றேன் அப்படின்னா அது நிகழ்காலத்தில் நடக்குது. அதே வந்துட்டேன் அப்படின்றது, வந்தேன் அப்படின்றது இறந்த காலத்தில் நடக்குது. அப்போ வரேன் அப்படின்னா கம், வந்தேன் அப்படின்னா கேம். ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் கேம். வெளியில அப்படின்றதுக்கு அவுட், ஐ ஜஸ்ட் கேம் அவுட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு அதை கொடு, நீயே வச்சுக்காத, அவனுக்கு அதை கொடு அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ பிள்ளைங்க கிட்ட சொல்லுவோம், அவனுக்கு கொஞ்சம் கொடு அப்படின்ட்டு. கொடு அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா கிவ். ஓகேங்களா? கிவ். அவனுக்கு அப்படின்னும் போது ஹிம். கிவ் ஹிம். அவனுக்கு அப்படின்னும் போது இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா ஹிம். ஓகேங்களா? அதை அப்படின்னும் போது இங்கிலீஷில் தட். அதை இதை அப்படின்னா திஸ். அதை அப்படின்றதுனால தட். கிவ் ஹிம் தட். அவனுக்கு அதை கொடு, கிவ் ஹிம் தட். ஓகேங்களா? 5th ஒன், அத இங்க இழு, அந்த பொருளை இங்கே இழ அப்படின்னு சொல்கிறோம். இந்த சேரை கொஞ்சம் இங்கே இழு,
டேபிளை கொஞ்சம் இழு அப்படி சொல்லுவோம்ல, அதுக்கு அதை இங்கே இழு அப்படின்றதுக்கு எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இழு அப்படின்னா புல், இழுனா புல், ஓகேங்களா. தள்ளுனா புஷ், ஓகேங்களா. இழு அப்படின்னா புல், தள்ளுனா புஷ், ஓகேங்களா. அதை அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன பார்த்தோம், தட். அதை அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம்னா தட், ஓகேங்களா. இங்க அப்படின்றதுக்கு ஹியர், அதை இங்க இழு, புல் தட் ஹியர், புல் தட் ஹியர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு 5 சென்டென்ஸ்லையும் சின்ன சின்ன வேர்ட்ஸ்லேருந்து எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJ ஜெஸ்ஸி எஜுகேஷன், அதில் வந்து எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், ஸ்பீச், பேச்சு போட்டி கட்டுரை, தமிழ் கட்டுரை, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷனுக்கு இந்த வீடியோஸ்லாம் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னாலும் அந்த சேனலில் ஜாயின் பட்டனில் சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா, JSJ ஜெஸ்ஸி எஜுகேஷன் சேனலில் ஜாயின் பட்டனில் ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கட்டுரையோ, பேச்சு போட்டி கட்டுரையோ, ஸ்பீச் எது வேணும்னாலும் நீங்கள் அந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு வீடியோ போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.